இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் ஒரு ப்ரோமோ அப்படின்னு ஒன்று விட்டாச்சு. என்னதான் முத்துவை கூட்டு போய் அந்த ஒரு புது காரை பார்க்க வச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அதே காரை சர்ப்ரைஸாக கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது யூஸ்வலாக எல்லா சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 எபிசோட் போகும். முதல் எபிசோடில் 1-2 விஷயம் நடுவில் ஏதாச்சும் காமெடி விஷயங்கள் ஃபில்லர்லாம் போடுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஸ்ருதி ரவியை காமிக்கிறது, இல்லை இந்த பக்கம் வீட்டில் விஜயாவும் அண்ணாமலையும் பேசுகிறது, இதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் லைட்டாக முத்துவை இன்னைக்கு கூட்டு போய் காமிக்கிறத காமிப்பாங்க. நாளைக்கு முத்துவை மீனா கூப்பிட்டு போகிறத காமிப்பாங்க. நாளான்னைக்கு புதுக்காரை காமிச்சிருவாங்க. இதுதான் ப்ரோமோன்னு போடுறது. ஆனால் சிறகடிக்காசை சீரியலில் மற்ற சீரியல்காரங்களாம் ஏம்ல இப்படி பண்ணுற, எங்களை திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு சம்பவமாக இங்கே நடக்காது. என்னன்னா கடகடன்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரே எபிசோடில் முடிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சு முடிஞ்சு எல்லாத்தையும் காமிச்சாச்சு. இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புது காரோட வீட்டுக்கு புது கார் வாங்கியாச்சுன்னு கொண்டு வர மனோஜ் அப்படியே திமிர் பேச்சு. என்னன்னா இந்த காரை பார்த்தா இது புது கார் மாதிரி தெரியல, இது கண்டிப்பாக செகண்ட் ஹேண்ட் தான், பழைய காரை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பழைய காரோ புது காரோ இல்லை, அந்த கார் 3 லட்சம் கூட வேணாம், 1 லட்சம் கூட இருக்கட்டும், ஆனால் அந்த காசை கொடுத்து அவ சம்பாத்தியத்தில் வாங்கி கொடுத்துருக்கா, பூ கட்டி அந்த சம்பாத்தியத்தை வாங்கி கொடுத்துருக்கா என் பொண்டாட்டி. ஒருவேளை மீனாவோட அப்பா மட்டும் மலேசியாவில் இருக்காரு, பெரிய பணக்காரர் அப்படின்னா 1 லட்சம் என்ன 10 லட்சம், 10 லட்சம் என்ன 1 கோடி போட்டு கூட எனக்கு புது கார் வாங்கி தருவா. அந்த மாதிரி உனக்கு ஏதாவது நடந்துச்சா? நீ கூட 14 லட்சம் வேணும்னு கேட்டார். அப்புறம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 20 லட்சம் வேணும். நீங்கள் ஏதாவது எதுவும் வரலையே, மலேசியாவிலேருந்து 10 பைசா அந்த மாதிரி தெரில அப்படிங்க. இப்போ தான் கடுப்பாக வராங்க விஜயா. ஏற்கனவே பார்லரை விற்றாச்சு, பார்லரை விற்றுட்டு அது பேரை மாற்றி விட்டாச்சு. இதை சொல்ல வேற இல்லை, அந்த அவமானம் வேறு. இதில் இந்த பக்கம் பார்த்தா பூ கட்டி அந்த காசில் இப்போ காரே வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா மனோஜுக்கு வேலை இல்லாமல் சுற்றி திருறாரு பையன் மாட்டிக்கிட்டு. அதுக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரோஹிணின்னா அவங்க அப்பாட்ட புஷ் பண்ணி பணத்தை வாங்கி தர மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன் அப்பாட்ட நான் பேசணும், உன் அப்பாட்ட நீ பேசி இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே பணத்தை வாங்கித்தா. இல்லை அப்படின்னா சரி ஓகே, நீ ஒன்றும் வாங்கி தர வேணாம், கஷ்டப்பட வேணாம், நானே உங்கள் அப்பாட்ட பேசிக்கிறேன், நம்பர் மட்டும் கூட, இல்லை மாமா நம்பர் கூட, மாமாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ என்ன செய்ய போகிறாங்க? இதெல்லாம் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக பார்த்தா வரதட்சணை குடும்பம் மாதிரி தான். முதல்ல ஸ்வீட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க, என்னம்மா பணத்தை கொஞ்சம் அவங்க அப்பாட்ட கேளுமா, உன்னால் முடியும் ரோகிணி அப்படின்னா. இப்போ அவங்க பேசுகிற துணியை லைட்டாக மாற ஆரம்பிக்குது. என்ன பணமே கொண்டு வர மாட்டா, என்ன தான் நினச்சிட்டு இருக்கா மனத்தில். இவங்க அப்பாட்டேருந்து வந்த காசு 14 லட்சம் எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தா அது ரோஹிணியுடைய பார்லருக்காக வந்துச்சு. அது ரோஹிணி பேரில் ரோஹிணிக்கு இருக்க பார்லர். அப்போ அவங்க அப்பா வேறு எதுவும் பணத்தை கொடுக்கல. இன்னொரு பக்கம் ஒரே ஒரு பிரேஸ்லெட் வந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் ஸ்ருதி இப்போ கல்யாணம் பண்ணுறவங்களே அத்தனை நகையை எடுத்து வந்தாங்க அப்படின்னு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு இவங்க ஃபோர்ஸ் பண்ண இப்போ என்ன செய்ய போகிறாங்க? ரோஹிணி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? கடன் வாங்க போகிறாங்களா, இல்லை பேசாமல் ஒரு அனானிமஸாக கால் பண்ணி போலீஸ்க்கே வரதட்சணை குடும்பம் பண்ணுறாங்கன்னு போட்டு தர போகிறாங்களா? என்ன செய்ய போகிறாங்கிறத பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் பல திருப்பங்கள் காத்திருக்கு இந்த கதையில். ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு கதை போகிற விதம் எப்படி இருக்குது? இப்படி ஒரு பக்கம் மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக இருக்க, இன்னொரு பக்கம் ஆப்பு மேலே ஆப்பு ரோஹிணிக்கு விடுறத பற்றியும் அதுக்கு அவங்க தான் காரணம், அவங்க சொன்ன பொய்களாலாம் சிக்கிறாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் ரோஹிணியிட செமையாக கோவப்பட்டு விஜயா பேசுனது கனவு இல்லைங்கிறத தெரிஞ்சோன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் நிம்மதியாக இருந்துச்சு, இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா